வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 7 மற்றும் 8 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7வது கேரம் வேர்ல்டு கப் வந்து இப்போ நடைபெற்றது. எங்கே அப்படின்னா மாலத்தீவுடைய தலைநகரான மாலேயில் தான் நடைபெற்றது. இதில் ஆடவர் அணியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா. அதே மாதிரி மகளிர் அணியிலையும் சாம்பியன் பட்டம் வென்றது நம்ம இந்தியா தான். அதே மாதிரி ஒற்றையர் பிரிவில் மகளிரில் சாம்பியன் பட்டம் வென்றது வந்து இந்தியாவை சேர்ந்த கீர்த்தனா. அதே மாதிரி இரட்டையர் பிரிவில் மகளிரில் சாம்பியன் பட்டம் வென்றது கீர்த்தனா மற்றும் காஜல் குமாரி. நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இவங்க 2 பேரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடவர் சுவிஸ் லீக் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் ஆசிஃப் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த சீனிவாஸ் மற்றும் அபிஜித் இவங்க எல்லாம் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளவு பட்டங்கள் வந்து நம்ம இந்தியாவே ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது, டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட எந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிலிருந்து 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டது? இதற்கான ஆன்சர் இலங்கை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இலங்கை டித்வா புயல்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பியிருக்கோம். 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை முதல்வர் ஸ்டாலின் அனுப்பி வைத்திருக்காரு. சென்னை துறைமுகத்திலிருந்து 650 மெட்ரிக் டன்னும் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து 300 மெட்ரிக் டன்னும் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் எங்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற தலைப்பில் முதலீட்டாளர் மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. அப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ரூபாய் 36,660.35 கோடிக்கான 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருக்கு. இதன் மூலமாக 56,766 வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையில் மேலூர் பகுதியில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கிறதுக்கு அடிக்கலும் நாட்டியிருக்காங்க. இது 278.26 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணம், வெறும் 99 ரூபாயிலேயே இதுக்கான டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் எல்லாம் சேர்த்து நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஆன்லைன் கிளாஸ்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான டீட்டெயிலை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, கொல்கத்தா பாரதி தமிழ் சங்கம் சார்பில் சாதனையாளர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிகண்டன். இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் மொழி துறை தலைவராக இருக்கார். அவருக்கு இந்த பாரதி சங்கம் சார்பில் சாதனையாளர் விருது வந்து வழங்குறாங்க. இந்த ஆண்டு டிசம்பர் 13, 14 தேதிகளில் நடைபெற பாரதியாருடைய பிறந்தநாள் விழாவில் தான் வழங்க போகிறாங்க. எங்கே இது நடைபெறுது அப்படின்னா கொல்கத்தாவில் தேசிய உயர்நிலைப் பள்ளியில் இதை வழங்க போகிறாங்க. அடுத்தது, தற்போது எங்கு உள்ள மேம்பாலத்திற்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் மேலமடை அப்படிங்கிற பகுதியில் ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அதற்கு வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. இதை வந்து இப்போ திறந்திருக்காங்க. இதோடைய மதிப்பு ரூபாய் 150.28 கோடியாக இருக்குது. மதுரையில் அண்ணா நகர், மாட்டுத்தாவணி, ஆவின் பாலகம், பாண்டி கோயில் இந்த 4 பகுதிகளை இணைக்கும் வகையில் இது அமைத்திருக்காங்க. 1100 மீட்டர் தொலைவுக்கு 28 தூண்களை கொண்டதாக இந்த பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, எந்த மாநிலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய ஒளி மின் அமைப்புகளை நிறுவ இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹரியானாவில் அங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே சூரிய ஒளி மின் அமைப்புகள் வந்து நிறுவனம் அப்படின்னு அந்த மாநில முதல்வரான நாயப் சிங் சைனி அவர் வந்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. 2027 ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ளாடி ஹரியானாவில் 2,22,000 சூரிய ஆற்றல் மின் அமைப்புகளை நிறுவ இலக்கும் வச்சுருக்காங்க. அடுத்தது,
கடந்த ஒரு வாரமாக எந்த விமானத்தின் சேவை இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் இண்டிகோ. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நாட்களாக இண்டிகோ விமானங்களுடைய சேவை வந்து திடீர்னு ரத்தாயிருக்கு. இதன் மூலமாக 1000க்கு மேற்பட்ட விமானங்கள் வந்து திடீர்னு ரத்தாயிருக்கு. இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிற நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விமான கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திட்டாங்க. ஓகே, இப்போது இது எதனால் இந்த மாதிரி திடீர்னு ஆயிரக்கணக்கில், அதாவது 1000க்கு மேலே வந்து ஃப்ளைட் ரத்தாச்சு அப்படின்னா, இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து விமானிகள் பணி நேர கட்டுப்பாட்டு விதிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாராந்திர ஓய்வையும் வருடாந்திர விடுமுறையையும் தனித்தனியாக கருத வேண்டும் அப்படின்னு இப்போ ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படின்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு பைலட் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து 48 மணி நேரம் வந்து லீவு அப்படின்னு வச்சுக்கலாம், 48 மணி நேரம் ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது தனியாக இருக்கும். அதே நேரம் அவருக்கு வருஷத்துக்கு ஒரு 30 லீவு அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், அது தனியாக இருக்கும். இவ்வளோ நாள் இந்த இரண்டையுமே லிங்க் பண்ணி அவங்களுக்கு லீவு குறைவாக இருந்துச்சு. இப்போ இந்த இரண்டையுமே தனித்தனியாக கருதணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸில் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதன் மூலமாக பைலட்டுக்கு அதிகமான ஓய்வு நேரம் கிடைக்குது. அப்போ அந்த ஓய்வு நேரத்தை எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து வேறு நிறுவனங்கள்லாம் ஓரளவு பிளான் பண்ணி டைம் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி பைலட் எல்லாத்தையும் ஓரளவு வச்சு வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ளைட் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டுறாங்க. ஆனால் இந்த இண்டிகோ நிறுவனம் வந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணி அது பிளான் பண்ண தவறிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து ஃப்ளைட் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு போதுமான பைலட் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் அந்த ஃப்ளைட்டை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இது இயங்காது அப்படின்ற மாதிரி ரத்து பண்ணிட்டாங்க. நிறைய பேருடைய டிக்கெட் வந்து கேன்சல் ஆச்சு. அதை வந்து இப்போ ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு விமான கட்டணத்தை பல மடங்கு மற்ற நிறுவனங்கள்லாம் உயர்த்திருக்காங்கல்ல, இதற்கு மத்திய அரசு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து விமானங்களுடைய பயண கட்டணத்தை குறைக்கிறதுக்காக ஒரு ஷெடியூல் வந்து போட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணுது அப்படின்னா ஒரு பேசஞ்சர் இருக்கார், அவர் 500 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சமாக அவருடைய டிக்கெட் ப்ரைஸ் வந்து 7500 இருக்கலாம். அவருடைய பயண தூரம் 500 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வரை இருக்குது அப்படின்னா அதிகபட்ச டிக்கெட் ப்ரைஸ் வந்து 12000 இருக்கலாம். அப்புறம் பயண தூரம் 1000லிருந்து 1500 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா அதிகபட்ச டிக்கெட் ப்ரைஸ் வந்து 15000 இருக்கலாம். அப்புறம் 1500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதிகபட்சமாக அவங்க வந்து 18000 வந்து விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்திய கல்வி குறித்து மெக்கலேவின் குறிப்பு எப்போது வெளியானது? இதற்கான ஆன்சர் 1235. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய கல்வி குறித்து மெக்காலே அவரோட ஒரு குறிப்பு இருக்குது. அது வந்து 1835ஆம் ஆண்டு வெளியானது. மெக்காலே இந்தியாவில் கல்வி முறையை மாற்றியமைக்கிறதுக்கான ஒரு ஆவணத்தை அந்த டைமில் வெளியிட்டிருந்தார். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெக்காலே யார் அப்படின்னா இவர் ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்தியர்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான ஒரு தொழிலாளிகளாக நம்ம மாற்றணும், அதுக்காக அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு ஆங்கிலேய கல்வியை கொடுக்கணும், அவங்களுடைய சுய சிந்தனை எல்லாத்தையும் குறைக்கணும், அவங்க வந்து இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை அப்படிங்கிற மனநிலையை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ஒரு கல்விக் கொள்கையை அவர் வந்து உருவாக்கியிருந்தார். ஓகே, அப்போது அவர் சொன்ன சில விஷயங்கள் பாருங்கள். கல்வி கற்பதற்கான முக்கிய மொழியாக ஆங்கிலம் வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பார். அதே மாதிரி பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கும் இந்திய மக்களுக்கும் இடையில் பாலமாக செயல்படக்கூடிய ஒரு வகுப்பினரை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கல்வி கற்கவே இந்தியர்களை அனுமதித்தாங்க. இதெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1835ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆங்கில கல்வி சட்டத்தின் மூலமாக தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போது இதன் மூலமாக இந்த மெக்காலேயுடைய கொள்கை மூலமாக இந்தியாவில் அடிமை மனோபாவத்துடைய விதை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிறைய பேர் மைண்ட்லேயே ஆங்கிலேயர்கள்லாம் மேலே நம்ம எல்லாம் அவங்க கீழே அந்த மாதிரி ஒரு அடிமை மனநிலை வந்து இருக்குது அப்படிங்கிறத பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்காரு. அப்போது பிரதமர் மோடி இப்போ என்ன தெரிவித்திருக்காரு அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுக்குள்ளாடி நாட்டை அடிமை மனோபாவத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது ஒரு இலக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படின்னா அடுத்த 10 ஆண்டு அப்படின்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ளாடி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா இந்த ஆங்கில கல்வி சட்டம் அப்படிங்கிறது 1835 இயற்றியிருந்தாங்க. இப்போ 2035 அப்படின்னு பார்க்கும்போது அந்த சட்டம் இயற்றப்பட்டு 200 ஆண்டுகள் நிறைவு பெறுதில்ல. அப்போ அதுக்குள்ளாடி நம்ம இந்த அடிமை மனோபாவத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அடுத்தது சிம்ரன் பிரீத் கவுர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்?
இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். நம்ம இந்தியாவை சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை தான் இந்த சிம்ரன் பிரீத் கவுர் அப்படிங்கிறவங்க. இப்போ ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து நடைபெற்றது. கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் தான் நடைபெற்றது. இதில் இந்த சிம்ரன் பிரீத் கவுர் அப்படிங்கிறவங்க மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவுடைய உள்நாட்டு இராணுவ தளவாட உற்பத்தி இப்போது 1.51 லட்சம் கோடியை வந்து எட்டியிருக்கு. இராணுவ தளவாட ஏற்றுமதி பார்த்திங்கன்னா 24,000 கோடியாக உயர்ந்திருக்கு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் தான் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, முக்கியமான ஒரு கூட்டுப்பயிற்சி எக்ஸசைஸ் ஹரிமோ சக்தி அப்படிங்கிறது. இது இந்தியா மற்றும் மலேசியா கடையில் நடைபெற கூட்டுப்பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து இப்போது எங்கே நடைபெறுது அப்படின்னா ராஜஸ்தானில் மகாஜன் துப்பாக்கி சுடும் தளத்தில் தான் நடைபெறுது. இந்த ஆண்டு நடைபெறுது 5வது பதிப்பு. அடுத்தது, முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக சிவில் விமான போக்குவரத்து தினம், இது வந்து டிசம்பர் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பாதுகாப்பான வானம் நிலையான எதிர்காலம் அடுத்த 80 ஆண்டுகளுக்கு இணைந்து அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது போன ஆண்டுக்கான கருப்பொருள் தான். ஆனாலும் இந்த ஆண்டுக்கும் இந்த ஒரு கருப்பொருளை தான் நிறைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாமில் கூட இந்த கருப்பொருளை வச்சு கேட்கலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் அப்படியே படித்து வச்சிங்க. அடுத்தது, ஆயுதப்படை கொடிநாள், இது வந்து டிசம்பர் 7ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு சிறிய கொடிகளை விநியோகித்து அதற்கு பதிலாக நன்கொடைகளை வந்து சேகரிப்பாங்க. இந்த நன்கொடைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாட்டிற்காக போராடுற ஆயுதப்படை வீரர்களுடைய குடும்பங்களுக்கு உதவிக்காக இந்த தொகையை கொடுப்பாங்க. 1949ஆவது ஆண்டிலிருந்து இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. ரிவிஷன் பார்க்கலாம். 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட எந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிலிருந்து 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டது? இதற்கான ஆன்சர் இலங்கை. அடுத்தது, தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் எங்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மதுரை. அடுத்தது, கொல்கத்தா பாரதி தமிழ் சங்கம் சார்பில் சாதனையாளர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிகண்டன். அடுத்தது, தற்போது எங்கு உள்ள மேம்பாலத்திற்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. அடுத்தது, எந்த மாநிலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய ஒளி மின் அமைப்புகளை நிறுவ இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது, கடந்த ஒரு வாரமாக எந்த விமானத்தின் சேவை இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் இண்டிகோ. அடுத்தது, இந்திய கல்வி குறித்த மெக்காலேயின் குறிப்பு எப்போது வெளியானது? இதற்கான ஆன்சர் 1835. அடுத்தது, சிம்ரன் பிரீத் கவுர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி இந்திரா காந்தி அவங்க தான் இருந்தாங்க. ஓகே, இப்போது இதில் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதில் கரெக்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா பின்வரும் விருதுகளை எது பெரிய விருது அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிறது தான். அதாவது பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இதில் எது முதல் பெருது, எது 2வது பெருது, எது 3வது பெருது, எது 4வது பெருது, இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னால் கூட போதுமானது. ஓகே, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது இந்த ஆண்டு TNPSC Group 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகே, இது நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பயங்கரமாக, அதாவது கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.